ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி நம்ம ராஹி சமையலில் மில்லட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்லட் இட்லி ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவுமே இட்லி செய்கிற மாதிரி தான். இப்போ நான் சாமை அரிசி எடுத்திருக்கேன். இந்த சாமை அரிசியில் நம்ம இட்லி செய்யலாம், பொங்கல் செய்யலாம், ஸ்வீட் வகைகள் செய்யலாம், புட்டு செய்யலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம். ஆனால் நம்ம ஈஸியாக டக்குன்னு நம்ம இந்த அரிசி எடுத்து அதெல்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி மில்லட் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டைமில் நம்ம எப்போவுமே நம்ம சாப்பிட்ற இட்லியில் நம்ம சேர்த்து இந்த மில்லட் வகை சாப்பிடும்போது நம்மளுக்கு சமையல் வேலையும் ஈஸியாகிடும். ப்ளஸ் மில்லட்டோட சத்தும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த இட்லி ரெசிப்பியில் மில்லட் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதே 1 கிளாஸ் சாமை அரிசி மில்லட் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுந்து 3/4 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நான் ஊற வச்சுக்கிட்டேன். 4 ஹவர்ஸ் நல்லா ஊறின பிறகு மிக்சியில் அரைச்சிட்டு எப்போவுமே நம்ம இட்லி அரிசி ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க வைப்போம். இட்லி மாவு அரைச்சிட்டு, நார்மல் இட்லி மாவு அரைச்சிட்டு நம்ம 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சோன்னா இட்லி அந்த பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மில்லட் வகைக்கெலாம் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கம்மி பண்ணிக்கணும். ஒரு 6 ஹவர்ஸ் வச்சா போதும். இல்லைனா மாவு அதிகமாக புளிச்சிடும். நம்ம சாப்பிடும் போது புளிப்பாக இருக்கேன்னு யோசிப்போம். அதனால் ஒரு 6 ஹவர் வச்சா போதும். வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா 6 ஹவர் அரைச்சி வச்சு ஒரு 6 ஹவர் நம்ம புளிக்க வச்சிடணும். அது போதும். எடுத்துட்டோன்னா நம்ம ஈஸியாக இட்லி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசையும் உடனே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுனால நம்ம ஈஸியாக அந்த ரைஸை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நல்லா புளிக்க வச்சுட்டேன். புளிக்க வச்சுட்டு உடனே நம்ம இட்லி 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இட்லி போடலாம். இது நைட்டே அரைச்சி வச்சுட்டது. நான் காலையில் எழுந்து இட்லி போட்டேன். கார சட்னி, சாம்பார் வச்சுருந்தேன். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும், கல் மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.